அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க. இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து மலபார் சுக்கா. இங்கே துபாயில் ரெஸ்டாரண்ட்டில் மிச்சம் கிடைக்கக்கூடிய இது ரெசிபி. அது வாங்க எப்படி செய்கிறேன் பாப்போம். அதுக்கு 1 கிலோ கோழி நாங்கள் நல்லா வெட்டி கழுவிலாம் வச்சுக்கிறேன். அதில் மேரினேஷன் பண்ணுறதுக்கு அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்காத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு 5 கொச்சிக்காய் போல் ஸ்லைஸை வெட்டி போட்டு, பச்சைஞ்சி வெள்ளை வெங்காயம் இடித்து அதோடைய போட்டு 2 தேசிக்காய் புளிஞ்சு விட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி எல்லாம் ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா எல்லாம் பெரட்டி பிணைஞ்சிட்டு அரை ஹவருக்கு சரி ஒரு ஹவர் வைக்கிறேன். நல்லா ஒரு ஹவருக்கு போல் வச்சு ஆக்கி போட்டு தான் இது ரெடி பண்ணணும் ஆக்குறதுக்கு. இப்போ இதை வேறையாக வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு 5 வெங்காயம் போல் நல்லா ஸ்லைஸாக வெட்டியிருக்கோம். பெரிய வெங்காயம் 5 போல் ஸ்லைஸை வெட்டி அந்த எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். இந்த ப்ரௌன் கலருக்கு மாதிரி பொரிச்செடுக்கணும் வெங்காயத்தை. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக கட்டி பொரிச்சு எடுத்துட்டு எல்லாம் அந்த ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வடி விட்டுட்டு எண்ணெயை நாங்கள் இதே எண்ணெய் எடுத்து தான் யூஸ் பண்ணுறோம் கோழி ஆக்குறதுக்கு. வெண்டைக்காய் சுக்கா செய்கிறது. அதுக்கப்புறம் வேறொரு சட்டி ஒன்றில் எண்ணெய் ஊற்றி இதே எண்ணெயை ஊற்றி அதில் கருவேப்பிலை, வெங்காயம், ஒரு வெங்காயம் போல் வெட்டி போட்டு வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கோழியை போடணும். அதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற கோழி அதை போடணும். அதில் கோழியும் போட்டு நல்லா பெரட்டிட்டு வதங்க விடணும். என்ன பெரட்டி ஈக்கணும். அப்பயால் நல்லா வெந்து வர காட்டி 2 தக்காளிக்காய் வெட்டி போடணும். அதிலே அப்புறம் அந்த பொரிச்ச வெங்காயம் அதையும் இதில் போடணும். இங்கே மிச்சம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறதே இந்த இதுவள் தான் சிக்கன் சுக்காவும் பொரோட்டோட தான் மிச்சம் ஆட்கள் நீங்கள் திண்டுபடுறீ.
செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும் டேஸ்ட். நல்லா வேவோடணும். இது கொத்தமல்லி இலைக்கும் அதில் போடணும் அரிஞ்சு. மிக்ஸ் பண்ணி வைக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும். அப்படி இல்லாட்டி ஸ்லோ பண்ணி வைக்கணும் நெருப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை. பெரட்டினாப்பில் தான் இந்த ஈக்கணும், ஆணும் போல் வைக்கிற இல்லை. இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் மாதிரி தான் ஈக்கணும். பெரட்டினாப்பில் எல்லா மசாலாவும் பிரண்டு நல்லா திக்காக ஈக்கணும், தண்ணிமையும் கசடு. அவ்வளோ தானேங்கட ரெசிபி, செஞ்சு பாருங்கள். இதோட பொரோட்டோடு தான் தின்னணும். பொரோட்டோடு தான் தின்னணும், எடுத்து பொரோட்டா செஞ்சு தான் தின்னணும் இல்லை. சரி ரொட்டியோடையோ சரி அதோடு சேர்த்தும் தின்னிடும். சப்பாத்தி எதுனாலும் கவலை, நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.